அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பதகன் பேசுறேன். இன்னைக்கு நாம சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்களை சந்திச்சு சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடி வந்திருக்கிறோம். அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா திக்குவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசும்போது வார்த்தைகள் சரியா வராம திக்கி பேசுற அந்த தன்மை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு சித்த வைத்தியத்தில் இருக்கிற எளிமையான தீர்வு என்னன்னு கேட்க வந்திருக்கிறோம். அதே மாதிரி குடிப்பழக்கம், அதுக்கும் ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்க வந்திருக்கோம். ரெண்டுக்குமே ஒரே ஒரு மூலிகை மருந்து போதுங்க, அற்புதமாக ஒன்று தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மருந்து, அது எப்படி செய்யணும், அது எப்படி எடுத்துக்கணும்னு எல்லா டீட்டெயிலும் ஐயா கிட்ட இன்னைக்கு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. ஐயா மகாவில்வம் அப்படின்னு சொன்னீங்க. இது வழக்கமாக வில்வம் வந்து கோயில்களில் பார்த்துருக்குறேன். சிவன் கோயிலில் 3 இலைகள் இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும், நல்ல இழந்த இது மாதிரி பெருசாக இருக்கும். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. எப்படி இது வந்து மகாவில்வம்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஐயா இந்த மகாவில்வம் வந்து பெரும்பாலும் காடுகளில் வளரக்கூடியதுங்க. இதனுடைய தலையினுடைய அமைப்பு பாருங்க. இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7. அதே டைம்ல 7 ஒரே இதுல 7 இது வருது. இங்க பாருங்க, எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆமா, பெரும்பாலும் 5 இல்லைன்னா 7. ஆமா ஐயா, என்ன பேசிட்டே இருக்கும்போது அப்படியே அள்ளி வாயில போட்டீங்க? அற்புதமான சாமி. என்னென்ன பிரச்சனைக்கு இருக்கு முதல்ல சொல்லுங்க ஐயா. இதை மெயின் வந்து திக்கு வழியை வந்து பக்காவாக கிளியன்ஸ் பண்ணிடும். எப்படி அதை அதுக்கு வந்து சூரணமாக்கி நேர்பிடமாக தலைகளை வந்து காய வச்சு சூரணமாக்கி, அதாவது பாலில் சாப்பிட்டு வந்தோம்னா திக்கு வாயை சுத்தமாக கிளியன்ஸ் பண்ணும். ஓகே, நீங்கள் வேகமாக பேசுகிறீங்க ஐயா. எனக்கு நான் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக திரும்ப கேட்குறேன். இப்போ இதை வந்து நிழல்ல காய வைக்கணும். ஆமாம், காய வச்சு இதை பொடி பண்ணி வச்சுக்கணும். ஆமாம், பொடி பண்ணி வச்சு பாலோட சேர்ந்து சாப்பிடணும். ஆமாம் ஆமாம். எவ்வளவு பால், எவ்வளவு பொடிங்க? 50 ml பால். இந்த மூலிகை பவுடர் வந்து 2 கிராம். 2 கிராம் இந்த மூலிகை பொடி, 2 அப்புறம் 50 மில்லி பால். இது எப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடிங்களா அப்புறம்? காலையில வெறும் வயிற்றுல, காலையில வெறும் வயிற்றுல, சாயங்காலம் வெறும் வயிற்றுல, 2 வேளை ஒரு நாளைக்கு. எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து எடுக்கிற மாதிரி? இது வந்து கரெக்டா ஒரு மண்டலம் எடுக்கணும். ஒரு மண்டலம் 48 நாட்கள். ஆமா, 48 நாட்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா திக்குவாய் பிரச்சனைகள் வந்து சீராயிடும். ஓகே. அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்தை பத்தி நம்ம வண்டியில வரும்போது பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, நான் மருந்து காணிக்கிறேன்னு. அதுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்? இதை வந்து சூரணமாக ஆக்கி வச்சுக்கணும். இது கூட வந்து மல்லி அதாவது கொத்தமல்லி விதை, அதாவது தனியான்னு சொல்லுவாங்க. தனியா விதையும் இதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம், இல்லைன்னா சாப்பாட்டுல கூட சரி, ஒரு டீஸ்பூன் கலந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கு போக அந்த குடிக்கிற எண்ணம் வராது. ஒரு 30 நாளைக்கு அப்புறம் சுத்தமாக அவங்க குடியை விட்டுருவாங்க. 2 லைஃப் லாங் குடிக்க மாட்டாங்க. இப்போ இதில் இருக்கிற சவாலே இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்தா அந்த குடிக்கிறவங்க குடிக்கவே மாட்டானுங்களே. அவங்களுக்கு எப்படி இதை தெரியாமல் கொடுக்க முடியும்? சாப்பாட்டில் கலந்துடலாம் ஐயா, சாம்பாரில் கலந்துடலாம், டீல கலந்து. எவ்வளவு வில்வ பொடிக்கு எவ்வளவு கொத்தமல்லி பொடிங்க? 2 சரிசமம். சம அளவு. 50 கிராம்னா அது 50 கிராம். ரெண்டையும் கலந்து வச்சுட்டு 1 ஸ்பூன். ஆமா, 1 ஸ்பூன், 2 கிராம் அளவுக்கு, 2 கிராம் அளவுக்கு அவங்க சாப்பிட்ற உணவுல கலந்து இதெல்லாம் ஒன்றா கொடுக்கலாம். குடிய தண்ணி முதல் கொண்டு, சாப்பிட்ற உணவு முதல் கொண்டு, அசைவ உணவை தவிர மீது எல்லாத்துலேயும் கலந்து கொடுக்கலாம். பத்தியம் முக்கியமா. அசைவ உணவு எடுக்கக்கூடாது. வேற என்னெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க? அசைவம் தான் முக்கியமே. இப்போ இந்த மருந்து எடுத்துட்டு போய் நம்ம தெரியாம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அவரு போய் குடிச்சிட்டாருன்னா என்ன ஆகுங்க? ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா சில நேரங்களில் நான் கேள்விப்படுறேன், பயங்கரமா வாந்தி வரும், தலை சுத்தல் வரும், ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது? எதுவுமே ஆகாதுங்க ஐயா. இது என்ன ஆகுனா, இது போய் நாடியில் ஊற அந்த சாராய போதையினுடைய அந்த நாத்தை அவங்களுக்கு ஏற்றுக்காம போகும்போது அவங்க குடிக்கிற எண்ணத்தை வந்து வராது. அப்படியே போனாலும் அவங்களுக்கு கொமுட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது 20 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு கொமுட்ட ஆரம்பிச்சிடும். அதனால இது இந்த விளம்பரப்படுத்துற இடங்கள்ல சொல்ற மாதிரி குடிச்ச உடனே வாந்தி வரும் அப்படிலாம் இல்லை. இது அந்த ரத்தத்துல போய் சேர்ந்து ஊறினாதான் வேலை செய்யுது. இந்த 20 நாளைக்கு அப்புறம் தான் வேலை செய்யும். இதனால தொடர்ந்து கொடுக்கணும். ஆமா, தொடர்ந்து கொடுக்கணும். எந்த விடயமா கொடுக்கலாம். ஆனா அசைவ சாப்பாட்டை தவிர மீது எல்லாத்தையும் கலந்து கொடுக்கலாம். அசைவம் மட்டும் எடுக்கக்கூடாது பத்தியத்துக்கு. ஆமா. ஓகே. வேற என்ன பயன்பாடுகள் இருக்குங்க? இது ஏன் கோயில்களில் இதை வைக்கிறது இல்லை பெரும்பாலும்? அந்த 3 இலை, இந்த மாதிரி 3 இலை இருக்கிறத தான் வைக்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமா இருக்குது ஐயா. சித்தர்களுடைய 4448க்கும் மருந்து தரக்கூடிய ஒரு காயக்கல்பம் தான் சாமி. இந்த காயக்கல்பம் தான் சாமி இந்த மகாவில்வம். இதனுடைய காய் வந்து லிங்கத்தை கட்டி கொடுத்தோம்னா 4048 நோய்க்கு மருந்து ஆகும். இந்த மரத்தோட காய். ஆனா இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல காய் வரது நல்லா வளர்ந்த வருமா? ஆமா, இது நல்லா வளர்ந்த மரத்துல மட்டும் தான் இந்த மகாவில்வத்துல காய் வரும். இது நல்லா வளர்ந்த மரம் தானே? இல்ல, இன்னும் வளரணும். இது சின்ன மரம் தான். இது சின்ன மரம் தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மரத்துல காய் வைக்கும். மற்ற வில்வ மரத்தெல்லாம் 3 வருஷத்துல காய் வச்சிடும். இந்த மரத்துல மட்டும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் காயும் அதோட லிங்கம்
ஆமாம் சாமி. லிங்கத்தையும் வந்து நீங்க ஒரு குரு மருந்தா மாத்துவீங்கன்னு சொல்றீங்களா? குரு மருந்து ஆக்கி இதை கொடுத்தோம்னா 4048 நோய்க்கு மருந்து இருக்கு. ஆக மொத்தம் இது வந்து ஒரு கல்ப மூலிகை, காயக்கல்ப மூலிகை. ஆமாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலுங்க ஐயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மக்களே, இன்னைக்கு நீங்க முழுமையாக கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். இதே மாதிரி அற்புதமான நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி தேடி தேடி உங்களுக்கு தகவலை சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பர்லேயோ அல்லது கமெண்ட்லேயோ வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முயற்சி பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.